ஜோசப் மேரியின் மகன் ஜீசஸ் என்று பைபிளும் வேட்டிக்கனும் சொல்லி வருகிறது. ஆனால் உங்கள் ஆய்வில் ஜூலியஸ் சீசர் கிளியோபாட்ரா தான் உண்மையான பெற்றோர் என்று சொல்லி வருகிறீர்கள். அவர்கள் எதற்காக உண்மையான தந்தையை சீசருக்கு பதிலாக ஜோசப் என்று மாற்ற வேண்டும் என்று வீர கார்த்திக் என்ற நேயர் கேட்டிருந்தார். இந்த கேள்வி நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் கேள்விதான். இப்போது இவரும் கேட்டுவிட்டதால் இதற்கான பதிலை காண்பதே இந்த விடயத்தின் நோக்கம். ஜீசஸும் முருகனும் என்ற விடயத்தில் ஜூலியஸ் சீசர் முருகனாக பாவிக்கப்படுகிறார் என்பதால் அவரது மனைவியும் ஜீசஸின் தாயுமானவள் வள்ளியாகத்தானே இருக்க வேண்டும் என்ற வினா எழுப்பி அவள் வள்ளிதான் என்று அவரது பெயரை கொண்டு நிறுவியிருந்தேன். வள்ளி தனது கையில் கிளியை வைத்திருக்கிறாள், அதாவது பெற்றுள்ளாள். கிளியை பெற்றவளாகிய அவளை மறைமுகமாக குறிக்கத்தான் அவள் கிளியோபாட்ரா என்று பெயரிடப்பட்டாள் என்று நிறுவியிருந்தேன். அதாவது கையில் வைத்திருந்ததை பெற்றிருந்தாள் என்று கொண்டு கிளியோபாட்ராவுக்கான சொல் மூலம் கண்டேன். ஆனால் அதில் ஒரு திருத்தம் தேவைப்படுகிறது. இப்போது இந்த காட்சிகளை காணுங்கள். இங்கு நீங்கள் பார்ப்பது வள்ளி. இவள் வேளாண்மைக்கான தெய்வம். இவள் கையில் பச்சை கிளியை வைத்துள்ளாள். இப்போது நீங்கள் பார்ப்பது வேளாண் கன்னியாகிய அதே வள்ளிதான். இவளோ தனது கையில் ஜீசஸை வைத்துள்ளாள். அப்படியானால் ஜீசஸை கிளி என்று அழைக்கலாமல்லவா? ஆனால் ஜீசஸ் வேளாண் கன்னி ஈன்ற பிள்ளைதானே. இதன்படி கிளியை ஈன்றவள், அதாவது பெற்றவள் கிளியோபாட்ரா எனலாமா? இதுதான் கிளியோபாட்ராவுக்கான உண்மையான சொல் மூலம். ஆனால் வள்ளியின் கிளி என்பதுதான் ஃபீனிக்ஸ் என்று ஏற்கனவே நிறுவியுள்ளேன். ஃபீனிக்ஸ் என்பது சாம்பலிலிருந்து மீண்டும் உயிர்த்தெழுந்த பறவையாக கருதப்படுகிறது. அந்த சாம்பல் எது? முருகன் பனங்காட்டை கொளுத்திய சாம்பலில் இருந்துதானே வேளாண்மையை குறிக்கும் வள்ளியும் கிளியும் தோன்றினார்கள். ஆக சாம்பலில் பிறந்த ஃபீனிக்ஸ் என்பது பச்சை கிளிதான். ஆக ஜீசஸ் தான் பச்சை கிளி என்றால், அந்த பச்சை கிளிதான் ஃபீனிக்ஸ் என்றால், ஃபீனிக்ஸ் என்பதும் ஜீசஸ் தான் என்று புரிகிறதா? பொதுவாக ஃபீனிக்ஸ் என்பது வரலாற்றில் பல யூத ஆளுமைகளை குறிக்கும் குறியீடு. WTC 2 உள்ள 6வது கட்டுமானமான ஃபீனிக்ஸ் என்பது சகுனிதான் என்று நான் நிறுவியது உங்களுக்கு நினைவிருக்கலாம். மேலும் ஜெயலலிதா சமாதியில் ஃபீனிக்ஸ் கட்டப்பட்டுள்ளதையும் காணுங்கள். இதை பற்றி பிறகு வேறொரு விடயத்தில் சொல்கிறேன். ஆக ஃபீனிக்ஸ் என்பது வரலாற்றில் பல்வேறு யூத ஆளுமைகளை குறித்தாலும் அவற்றில் மிக முக்கியமானவரும் ஃபீனிக்ஸ் என்ற பட்டத்திற்கு மிக பொருத்தமானவரும் ஜீசஸ் மட்டும்தான். யூதர்களை பொறுத்த வரையில் சாம்பலிலிருந்து மீண்டெழுதல் என்பது அழிவிலிருந்து மீண்டெழுதல் என்பதுதான். அப்படியானால் ஜீசஸ் காலத்தில் யூதர்களுக்கு ஏற்பட்ட அழிவு எது? அந்த அழிவிலிருந்து மீண்டெழ ஜீசஸை யூதர்கள் எப்படி பயன்படுத்தினர்? இந்த வரலாற்றை சுருக்கமாக பார்ப்போம். ஆற்றில் திட்டமிட்டு விடப்பட்ட ஒரு குழந்தையை கொண்டு எகிப்தின் ஆட்சியை அங்கு வந்தேரிகளான யூதர்கள் மிக எளிதாக கைப்பற்றினர். சதி என்றால் என்னவென்று யாருக்காவது விளக்க வேண்டுமானால் இந்த நிகழ்வை விவரிக்கலாம். அந்த குழந்தைதான் மோசஸ். இது நடந்தது 3500 ஆண்டுகளுக்கு சற்று முன்பு. அப்போது கைப்பற்றப்பட்ட எகிப்தின் அரசாட்சி யூதர்களின் எக்ஸோடஸுக்கு பிறகும் யூதர்களின் கைகளிலேயேதான் இருந்தது. எக்ஸோடஸை தொடர்ந்து சினாய் மலை எனும் பொட்டல் காட்டில் 40 ஆண்டுகளாக அவதிப்பட்ட தனது யூத மக்களுக்கு ஒரு தகுதியான தேசத்தை உருவாக்க மோசஸ் எண்ணினான். அந்த தகுதியான தேசம் கானான் தேசமாகிய இஸ்ரேல் தான் என்று முடிவெடுத்தான் மோசஸ். ஆனால் அங்கு சாணார்களான பாலஸ்தீனர்கள் இராமாயண காலத்திலிருந்து வசித்து வந்தார்கள். அவர்களை சதி செய்து அங்கிருந்து விரட்டிவிட்டு தனது மக்களை அங்கு குடி வைத்தான் மோசஸ். அதை தங்களுக்காக நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ள அது யூதர்களுக்கு இறைவனால் வழங்கப்பட்ட தேசம் என்று கப்சா புராணம் எழுதி அதை பழைய ஏற்பாட்டிலும் பதிவு செய்து ஊரை ஏமாற்றினான். இப்படியாக அரசாள ஒரு தேசமும் வாழ ஒரு தேசமும் என்று யூதர்களுக்கு முறையே எகிப்து மற்றும் இஸ்ரேல் என்று 2 தேசங்கள் இருந்தன. அன்றைய தினத்திலிருந்து ஏறத்தாழ 1400 ஆண்டுகளாக, அதாவது ஜீசஸ் பிறக்கும் வரை இந்த நிலை தொடர்கிறது. பிறகு ஜீசஸின் 14ஆம் வயதில் அரசியல் தோல்வி காரணமாக அவரை
திபெத் மடாலயத்திற்கு பாதுகாப்பிற்காக அனுப்பி வைத்துவிட்டு கிளியோபாட்ரா பாம்பை கடிக்கவிட்டு தற்கொலை செய்து கொள்கிறார். இதனால் எகிப்தின் யூத சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்தது. இது மோசஸ் காலத்தில் தொடங்கி 1400 ஆண்டுகளாக இடைவிடாது தொடர்ந்த சாம்ராஜ்யம் என்று எண்ணுகிறேன். இதை ஆய்வு செய்து பிறகு உறுதி செய்கிறேன். ஆக கிளியோபாட்ராவுக்கு பிறகு எகிப்தின் ஆட்சி ரோமானியர்களின் கைகளுக்கு வருகிறது. அதாவது யூதர்களுக்கு இருந்த ஒரே ஆட்சியும் வீழ்கிறது. அடுத்த 18 ஆண்டுகளில் திபெத்திலிருந்து இஸ்ரேல் திரும்பிய புத்த லாமாவான ஜீசஸ் தனது மக்களிடம் போதிக்கத் தொடங்கிய போது யூதர்களால் சிலுவையில் அறையப்படுகிறார். இதைத் தொடர்ந்து 1ஆம் நூற்றாண்டின் கிரேட் ரிவோல்ட்டினாலும் 2ஆம் நூற்றாண்டின் பார் கொக்பா ரிவோல்ட்டினாலும் இஸ்ரேல் யூதர்கள் உலகெங்கும் சிதறி ஓடுகின்றனர். இந்த 2வது ரிவோல்ட்டின் போது அதில் ஒரு குழுவினர் தன்வந்திரியின் தலைமையில் இந்தியாவில் உடுப்பியில் குடியேறுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக யூதர்கள் எகிப்தின் அரசையும் இழந்தார்கள். தாங்கள் சதி செய்து தங்களின் உடைமையாக்கிக் கொண்ட இஸ்ரேல் தேசத்தையும் இழந்து நாடோடிகளானார்கள். இப்போது யூதர்களுக்கு எந்த ஒரு அரசும் இல்லை, சொந்த நாடு என்று சொல்லிக்கொள்ள ஒரு நாடும் இல்லை. அதாவது யூத இனத்தின் மிகப்பெரிய வீழ்ச்சி அல்லது அழிவாகத்தான் இதை கருத வேண்டும். இது நடந்தது கிபி 1ஆம் நூற்றாண்டு. யூதர்களுக்கு தாங்கள் கடவுளின் பிள்ளைகள் என்றும் இந்த உலகிற்கு தாங்களே சொந்தக்காரர்கள் என்றும் அதனால் இந்த உலகை தாங்களே ஆள வேண்டும் என்ற எண்ணமும் நிரந்தரமாக இருந்து வந்துள்ளது. ஆனால் இப்போது எகிப்தின் அரசை இழந்தது மட்டுமல்ல, தாங்கள் ஃப்ராடு செய்து உடைமையாக்கிக் கொண்ட இஸ்ரேலையும் கூட இழந்து விட்டார்கள் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதோடு உலகெங்கும் சிதறி கிடக்கும் தம்மின மக்கள் தங்களுக்கென்று ஒரு தேசத்தை எளிதில் அமைக்க முடியாது என்ற யதார்த்தத்தையும் உணர்ந்தார்கள். அதனால் குறைந்தபட்சம் உலகெங்கும் வாழும் தம்மின மக்களை சுபிட்சமாக வாழ வைக்கும் சூத்திரம் எது என்று ஆராய்ந்தனர். இப்போது யூதர்களுக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. தாங்கள் முன்வைக்கும் ஒரு கடவுள் கோட்பாட்டை கொண்டு, அதாவது புதிய மதத்தை கொண்டு இந்த உலகை ஏன் தங்களின் கட்டுப்பாட்டில் எடுக்கக்கூடாது? அப்படியானால் எந்த கடவுளை கொண்டு இதை செய்யலாம்? இதே காலத்தில் அநியாயமாக சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை கணிசமான யூத மக்கள் தங்களின் குல தெய்வமாக வழிபடத் தொடங்கினர். யூத மதகுருமார்களுக்கு தங்களை சைத்தான்கள் என்று அழைத்த கிறிஸ்துவை அறவே பிடிக்காது. ஆனால் தாங்கள் பெருமையாக கருதிய எகிப்து தேசத்தின் தாங்கள் போற்றி மகிழும் யூத அரசியான கிளியோபாட்ராவின் மகன்தான் ஜீசஸ் என்பதாலும் இவரை கடவுளாக மக்கள் ஏற்கனவே வழிபடத் தொடங்கியதாலும் அவரை கொண்டே ஒரு புதிய மதத்தை தாபித்து அந்த மதத்தை உலகெங்கும் பரப்பி மக்களை அந்த மதத்திற்கு அடிமையாக்கி அந்த மதத்தை கொண்டு உலக அரசியலை வழிநடத்தி இந்த உலகை தாங்கள் ஏன் மறைமுகமாக ஆளக்கூடாது? அதன் அனுகூலங்களை ஏன் அனுபவிக்க கூடாது? கடவுளின் பெயரால் மக்களை ஏமாற்ற முடியும் என்பதை பாபிலோனிய காலத்திலிருந்தே அறிந்து வைத்திருந்தவர்கள்தானே யூதர்கள். பாபிலோனியாவில் கோயிலில் விபச்சாரத்தை தொடங்கி வைத்தவர்களும் யூதர்கள்தானே. அதன் சமீபகால வடிவம்தானே இந்திய கோயில்களில் கடைபிடிக்கப்பட்ட தேவதாசி முறை. ஆக மதத்தை கொண்டு உலகை மறைமுகமாக ஆளும் சதித்திட்டத்தின்படி யூதர்களால் உருவாக்கப்பட்ட மதம்தான் கிறிஸ்து மதம். இன்று கிறிஸ்து மதம் உலகெல்லாம் பரவியுள்ளதல்லவா? இது உலக அரசியலையும் கட்டுப்படுத்துகிறதல்லவா? தாங்கள் இழந்த இஸ்ரேலையும் மீண்டும் சதி செய்து மீட்டுவிட்டார்களல்லவா? அப்படியானால் ஜீசஸ் தான் ஃபீனிக்ஸ் என்பது உண்மைதானே? ஜீசஸ் திபெத்தில் புத்த குருகுலத்தில் பயின்றதால் புதிய கருத்துக்களையும் அன்பையும் அகிம்சையையும் இஸ்ரேலில் போதித்தார். அதனால் அவருக்கு கிடைத்த பட்டப்பெயர்தான் கிரைஸ்ட் என்பது. கருத்தர், கிருத்தர், கிறிஸ்தர், கிரைஸ்ட். கிரைஸ்ட் போதித்தவை யூத மத கொள்கைகளுக்கு எதிராக இருந்ததால் இதை பொறாத யூத மதகுருமார்கள் அவரை சித்திரவதை செய்து சிலுவையில் அறைந்தார்கள். இதனால் ஜீசஸ் சிலுவையில் மரித்தார் என்று கருதி ஜீசஸை குலதெய்வமாக வழிபடும் யூத குழுக்கள் உருவாகியிருந்தன. ஆனால் உலகம் தழுவிய ஒரு புதிய மதத்தை தாபிக்க இந்த செய்திகள் போதாது. எனவே ஜீசஸ் பற்றிய புதிய கப்சா கதைகள் கட்டப்பட வேண்டும். ஜீசஸின் தாய் தந்தையர் கிளியோபாட்ரா ஜூலியஸ் சீசர் தான் என்பது ஜீசஸ் சொல்லி இருக்காவிட்டால்
அவர் காலத்திய இஸ்ரேலின் சாமானிய யூதர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. கிளியோபாட்ரா தனது முதல் கணவனான தாலமி 13 என்பவனை அரசியல் காரணமாக கொன்றுவிட்டு பிறகு ஜூலியஸ் சீசரை மணந்து தாலமி 15 சிசேரியன் என்ற ஒரே ஆண் பிள்ளையை ஈன்றாள். அந்த தாலமி 15 சிசேரியன் என்பவர்தான் ஜீசஸ். சீசர் கொல்லப்பட்டவுடன் கிளியோபாட்ரா ஆண்டனியை மணந்து அலெக்சாண்டர் ஹீலியோஸ் மற்றும் தாலமி பிலடெல்பஸ் ஆகிய 2 ஆண்களையும் கிளியோபாட்ரா செலின் II, அதாவது மேரி மக்தலின் என்ற பெண் குழந்தையையும் ஈன்றாள். இந்த ஆண்களில் ஒருவர்தான் கிறிஸ்துவின் 12 சீடர்களில் ஒருவரான ஜான். இதுதான் கிளியோபாட்ராவின் 4 மக்களை பற்றிய வரலாறு. இப்படி பல ஆண்களை மணந்து மோசமான வரலாற்றை கொண்ட ஒரு பெண்ணுக்கு பிறந்தவரை எப்படி கடவுளாக கட்டமைப்பது? முடியாதல்லவா? அது மட்டுமல்ல, உண்மை வரலாற்றை சொன்னால் கிறிஸ்து மதம் என்பதே சாக்கிய புத்த மதத்தின் பிச்சை என்ற உண்மை அம்பலமாகிவிடும் அல்லவா? அதனால்தான் நாசரேத் என்ற அன்று இல்லாத ஒரு ஊரில் இருந்தவராக கதைக்கப்பட்ட ஜோசப் என்ற மர ஆசாரியின் மகனாக ஜீசஸை கட்டமைத்தனர். அது மட்டுமல்ல, பல ஆண்களை மணந்த கிளியோபாட்ராவுக்கு பிறந்த ஜீசஸை ஒரு ஆணால் கருவுறாத, இறைவனின் அருளால் கருவுற்ற புனித மேரிக்கு பிறந்தவராகவும் கதை கட்டினர். அதாவது ஜோசப் என்பது ஜீசஸின் வளர்ப்பு தந்தை தானாம், பெற்ற தந்தை அல்ல. ஜீசஸை பெற்றது கடவுள் தானாம். அடுத்து கொடியவர்களால் கொல்லப்பட்டதாக அறியப்படும் ஞானியாகிய ஒரு யூதர் யூதர்களுக்கு வேண்டுமானால் குலதெய்வமாக இருக்கலாம். ஆனால் பலதரப்பட்ட உலகளாவிய மக்கள் அவர் எப்படி கடவுளாக ஏற்பர்? எனவே ஜீசஸின் சித்திரவதை கொலை என்ற பொது புரிதலுக்கு ஒரு தத்துவார்த்த மேல் பூச்சு கொடுக்க வேண்டுமல்லவா? அப்படி கொடுக்கப்பட்டதுதான் கடவுளின் சொந்த மகனாகிய ஜீசஸ் சிந்திய இரத்தம், உலக மக்களின் பாவங்களுக்கு பரிகாரமாக அவர் சிந்திய இரத்தம் என்ற கப்சா கதை. ஆன்மீகம் என்று எதை சொன்னாலும் நம்பும் முட்டாள் கூட்டம்தான் உலக மக்கள் என்பதை யூதர்கள் நன்கு அறிந்திருந்தனர். இது போதாதென்று அவர் கடவுள் என்று மக்கள் நம்ப வேண்டுமானால் அவர் இறந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து தனது சீடர்களுக்கு காட்சி தந்து அவர்களின் முன்னிலையில் தனது பூத உடலோடே வானேகினார் என்று கதை கட்ட வேண்டும். ஏன் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார்? ஜீசஸ் சிலுவையில் அறையப்பட்டது முருகனுக்கு உகந்த நாளான வெள்ளிக்கிழமை. மேற்கில் எகிப்திலும் இஸ்ரேலிலும் அழிவை சந்தித்த தங்களை மீண்டெழ வைக்க திபெத் என்ற கிழக்கு பகுதியிலிருந்து வந்த பீனிக்ஸ் ஆகிய ஜீசஸை மேற்கில் விழுந்து கிழக்கில் மீண்டெழும் சூரியனாக யூதர்கள் பாவித்தனர். அதனால்தான் தாலமி 15 சிசேரியன் ஆகிய இவர் சூரியனாகிய சிவனை குறிக்கும்படி ஈசா என பெயரிடப்பட்டு அது ஜீசஸ் என்று மருவியது. ஈசா, இயேசுவா, ஜேசுவா, ஜீசஸ். ஜீசஸ் சூரியன் என்பதால்தான் கிறிஸ்து மதத்தின் புனித நாள் என்பது சூரியனை குறிக்கும் ஞாயிற்றுக்கிழமையானது. ஆக ஞாயிற்றுக்கிழமையில் ஜீசஸ் உயிர்த்தெழுந்தால்தானே அந்த நாளை புனித நாளாக்க முடியும். அதனால்தான் வெள்ளி அன்று மரித்தவர் 3ஆம் நாளாகிய ஞாயிறு அன்று உயிர்த்தெழுந்த கட்டுக்கதை. ஜீசஸை சூரியனாக பாவித்தனர் என்பதற்கு மேலும் ஆதாரம் உள்ளது. 12 ஆழ்வார்களை குறிக்கும் 12 ராசிகளை உருவாக்கியவர் விஷ்ணு. இவற்றின் நடுவில் உள்ள சூரியனை விஷ்ணுவாக பார்த்தனர். ஆனால் கிறிஸ்துவத்தில் ஜீசஸ் தான் சூரியன் என்பதால் விஷ்ணுவின் 12 ஆழ்வார்கள் இப்போது ஜீசஸின் சீடர்கள் என்று கதைக்கப்பட்டார்கள். இப்படியெல்லாம் பில்டப் கொடுத்தால்தானே ஜீசஸை கடவுள் என்று நம்புவார்கள். விஷ்ணுவின் ஆழ்வார்களில் கிருஷ்ணனை குறிக்கும் மகர ராசிக்கு பதிலாக விஷ்ணு பீட்டர் என்ற புதிய பெயரில் இடம்பெற்றார். அதேபோல கன்னி ராசிக்கு பதிலாக கிறிஸ்துவின் தங்கையும் மனைவியுமான மேரி மக்தலின் இடம்பெற்றார். கிறிஸ்துவின் தம்பிகளில் ஒருவரான ஜான் என்பவர் ஆண்ட்ரூ என்ற பெயரில் நகுலனுக்கு பதிலாக இடம்பெற்றார். ஏனைய அனைத்து சீடர்களும் விஷ்ணுவின் ஆழ்வார்களான சிவன், முருகன், ராவண இந்திரர், கும்பகர்ணன், அர்ச்சுனன், பீமன், சகாதேவன், தருமன்,
சகுனி ஆகியவர்களை நேரடியாக குறிக்கும்படியும் புதிய பெயர்களோடும் சித்தரிக்கப்பட்ட கற்பனை பாத்திரங்கள்தான். ஆக ஜீசஸ் தான் ஃபீனிக்ஸ் என்று நிறுவினோம். ஜீசஸின் உண்மை வரலாற்றை மறைக்க வேண்டிய தேவைகளில் சிலவற்றை விளக்கினோம். ஞாயிற்றுக்கிழமை ஏன் கிறிஸ்துவத்தின் புனித நாளானது என்றும் விளக்கினோம்.